சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் பற்றி வருவோம். இப்போது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக இந்தியா ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பல பதிவிடுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டில் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும், பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் இறந்துருவாங்க. ஸோ இந்தியா இந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஆன்மீகத்தில் நாட்டம் கூட இந்தியா இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னா நிறைய சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நதிநீர் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யுது அப்படின்னு இந்தியா அறிவிச்சதன் மூலமாக ஒரு சொட்டு தண்ணி கூட போகாம ஒரே நாளில் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு 5% ஒரு 10% தண்ணி போகாமல் இப்போதைக்கு இந்தியாவில் தடுக்க முடியும் அப்படின்றதான் செய்தித்தாள நம்ம படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது 90% வழக்கம் போல அந்த தண்ணியானது அந்த வழியாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அந்த இப்போதைக்கு பெரிய பிரச்சனைகள் பாகிஸ்தான்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த தண்ணியை இந்த தண்ணியை அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த நிறுத்தணும் இந்த நதியை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சில ஆண்டுகள் தேவைப்படும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நிறைய அணைகள் கட்டப்பட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இந்தியாவுக்குள்ள திருப்ப நிறைய கால்வாய்கள் வெட்ட வேண்டியது இருக்கும். இதன் காரணமாக இது சில ஆண்டுகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியாக பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணியை போகக்கூடிய தண்ணியை நிறுத்தி இந்தியா பெரும் பாதகம் செஞ்சிடுச்சு, பெரும் பாவத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ற கருத்து சரியான கருத்து கிடையாது. ஸோ கையெழுத்து போறது நமக்கு தான் தெரியும், நீங்க கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற நதிக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அது ரெகுலரா தான் ஓடிட்டு தான் இருக்கும். அதை தடுப்பதற்கான அந்த டெக்னாலஜி அதற்கான அந்த விஷயங்கள்லாம் செய்வதற்கு சில ஆண்டுகள் எடுக்கும். இது ஒரு எச்சரிக்கை தான். தொடர்ச்சியா ஒரு நாட்டின் மீது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பின் மீது அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த நாடு சும்மா போயிட்டு இருக்குமா அப்படின்னா எந்த நாடும் போவாது. நீங்க அந்த இடத்துல இருந்தாலும், நீங்க ஒரு உயர் பொறுப்புல இருந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுப்பீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க இந்தியாவின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாகிஸ்தானுடைய ஆதரவால இப்படியான தாக்குதல் நடைபெறுது அப்படின்றதான் பார்வையாக இருக்கு. வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு இப்படியான அச்சுறுத்தல் இருக்கும்பொழுது அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதன் காரணமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் இந்தியா இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால பெரிய பாவம் உடனடியாக செஞ்சுட்டாங்க இந்தியா அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தான் இறங்கி இல்ல இது மாதிரி தாக்குதல்கள் நடத்த மாட்டோம், நாங்க தீவிரவாதிகள் ஒத்துழைக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஏதாவது ஒப்பந்தம் சம்திங் அந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கும் பட்சத்தில் திரும்ப தண்ணியை திறந்தா விட போறாங்க. அதனால இன்னைக்கே தண்ணி நின்றோம், மக்கள் எல்லாம் இன்னைக்கே உரிமைக்கு போயிடுவாங்க, விவசாயம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. அது கிடையாது. அதனால பார்க்கக்கூடிய மக்கள் அப்படியான ஒரு விஷயம் இதுக்குள்ள இல்லை அப்படின்றத பெரிய பாவம் இந்தியா செஞ்சுட்டாங்க அப்படின்னு அந்த சீன் இங்க கிடையாது அப்படின்றதான் நான் சொல்ல வந்த விஷயமாக இருக்கு. இப்படியாக தான்